கதை இப்பதான் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்குது. இந்த சுடரோட இறப்பின் மர்மம் என்ன அப்படிங்கிறத கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சுருவாங்க அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா, இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி உங்களோட கருத்துக்கள தெரியப்படுத்துங்க. ஏன்னா தீபிகா வந்ததுக்கு அப்புறமாவே 1 வாரத்துல இந்த கேஸ முடிச்சுருவாங்க அப்படின்னு சொல்லி தான் நெறைய பில்டப் எல்லாம் வச்சாங்க. ஆனா மல்லிய பார்த்ததுக்கு அப்புறமாவே அந்த கேஸ இழுபறியாவே கொண்டு போயிட்டாங்க. அவங்க ஒன் சைடாவே போனாங்க அப்படிங்கிறதுல இப்ப வரைக்குமே உண்மையான குற்றவாளிகள் ரொம்பவே தைரியமா நடமாடிட்டு இருக்கிறாங்க. அதனால விஜய், மல்லி 2 பேரும் தான் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. இந்த சூழ்நிலையில ஒரு வழியா இப்ப தீபிகா சஸ்பெண்ட் ஆயிட்டாங்க அப்படிங்கிறதுல புதிய இன்ஸ்பெக்டர கொண்டு வந்திருக்கிறாங்க. அவங்க சும்மா இருப்பாங்களா? நிச்சயமா இதன் பின்புலத்துல யார் இருக்கிறாங்க அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னா கண்டுபிடிக்க இருக்கிறாங்க. அதுல முதல் முன்னோட்டமா தான் இப்ப கவின் வெளியில வந்திருக்கிறாங்க. கவின் இப்ப வரைக்குமே தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இந்த கவினுக்கும் சுடரோட இறப்பின் மர்மத்துக்கும் பின்னாடி நெறைய விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிற மாரி தான் தெரியுது. ஏன்னா கடைசியா சுடர் கூட இருந்தது கவின் தான். இப்ப கவின் என்ன பண்றாங்க, நேரா இப்ப ராஜிக்கு தான் கால் பண்றாங்க. கால் பண்ணி அவங்கள மிரட்டிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா ராஜிக்கும் சுடரோட இறப்புக்கும் சம்மந்தம் இருக்குது அப்படிங்கிறதால, இப்ப கவின் ஏன் ராஜிக்கு கால் பண்றாங்க? அவங்க கிட்ட பணம் கேட்டு ஏன் மிரட்டுறாங்க? அப்படின்னு சொல்லி பார்த்தா, சுடர் உண்மையாவே இறந்திருப்பாங்களா? அப்படிங்கிறது ஒரு பெரிய பெரிய கேள்விக்குறி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த ஸ்டோரிய பொறுத்தவரைக்கும் எப்ப வேணாலும், என்ன வேணாலும் நடக்கலாம். ஏன்னா ரேணுகா இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. திடீர்னு ரேணுகா உயிரோட வந்தாங்க அப்படிங்கிற மாரி சுடர் வரலையா? அதுபோல சுடர் இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாரி அந்த சாம்பலெல்லாம் காமிச்சிருக்கிறாங்க. அவங்க உண்மையாவே இறந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. அவங்கள திரும்பவுமே ஸ்டோரிக்குள்ள கொண்டு வரத்தான் போறாங்க. அவங்க இறக்கல, உயிரோட தான் இருக்கிறாங்க. இது எல்லாமே கவின், சுடர் அண்ட் ரகு 3 பேரும் சேர்ந்து போட்ட சதி திட்டம் அப்படிங்கிற மாரி தான் அப்கமிங்ல ஸ்டோரி லைன கொண்டு வர போறாங்க. ரகுவுமே சுடரோட கூட்டாளியா தான் இருப்பாங்க. கவினுமே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் செய்ய போறாங்க. அப்கமிங்ல இந்த உண்மைகள்லாம் கூடிய சீக்கிரம் கொண்டு வர போறாங்க. ஸ்டோரி லைன பொறுத்தவரைக்கும் வேற லெவல்ல சூப்பரா இருக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்துக்கள கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.